ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ நேற்று பழனிக்கு போயிட்டு மொட்டை போட்டு வந்துட்டேன். ஸோ இனிமேலேருந்து கொஞ்ச நாளைக்கு இந்த மொட்டையோட தான் வீடியோ போட போகிறேன். ஸோ எனிவே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்டீல் செஸ் டோர்னமெண்ட் ரவுண்ட் 12ல விதித் குஜராத்தி விளையாண்ட ஒரு அற்புதமான கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேமில் விதித் குஜராத்தி வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் விதித் குஜராத்தி பார்த்தீங்கன்னா ஒரு புது சாதனை படைச்சிருக்காரு. அது என்னன்றது இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வாங்க நம்ம இப்போ இமீடியட்டாக வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இனி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விதித் வந்து D4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. நோட்ரிபிக் வந்து நைட் F6 ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. இப்போ C4, இப்போ E6. ஸோ இது வந்து இந்தியன் கேம்லேயே வந்து ஈஸ்ட் இந்தியன் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க இந்த ஓப்பனிங் பேர். இப்போ நைட் F3 D5. ஸோ இது வந்து இப்போ குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைண்டாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ நைட் C3 பிஷப் H4. இந்த நைட்டை வந்து இமீடியட்டாக பின் பண்ணுறாரு நோட்ரிபிக்கு. இப்போ E3 புஷ் பண்ணுறாரு. ஸோ விதித் வந்து அவருடைய சென்டர் பான்ஸ் எல்லாம் புஷ் பண்ணி அண்ட் அவருடைய பீசஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. ஓப்பனிங் பிரின்சிபல்ஸை வந்து பக்காவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நோட்ரிபிக் வந்து கேன்சல் பண்றாரு. இப்போ பிஷப் D2, இப்போ B6. இப்போ சென்டர் பான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. C takes D5, E takes D5. இப்போ ரூக் C1. ஸ்டார்டிங்லேயே அவருடைய ரூக் எடுத்து வந்து இந்த செமி ஓப்பன் ஃபைல்ல போடுறாரு. இப்போ பிஷப் E7, G3. பிஷப் வந்து ஃபேன் கேட்ட பண்ணலாம்னு பிளான் பண்றாரு. இப்போ நைட் B D7, இப்போ பிஷப் G2, இப்போ பிஷப் A6. ஒயிட் வந்து கேன்சல் பண்ண விடாம தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. அண்ட் இந்த பிஷப்பும் பாத்தீங்கன்னா ஒயிட் உடைய கேம்ப்குள்ள இந்த இம்பார்ட்டன்டான ஸ்கொயரை வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப குயின் A4 இந்த பிஷப் வந்து சேஸ் பண்றாரு. இப்ப பிளாக்கு கரெக்டான மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஷப் B7 தான் ப்ளே பண்ணிருக்கணும். பிஷப் B7 ப்ளே பண்ணி அவருடைய இந்த பிஷப் வந்து லாங் டைகனல்ல போட்டுருக்கணும். பட் எனிவே இந்த இடத்துல நோட்ரிபிக் என்ன பண்ணிட்டாருன்னா, பிஷப் C4 ப்ளே பண்ணிட்டார். பிஷப் C4 மூலமா திருப்பி இதே டைகனல்ல வந்து மெயின்டைன் பண்றாரு. இந்த இடத்துல விதித் குஜராத்திக்கு இன்னொரு ஒரு சூப்பரான டெம்போ கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, B3 ப்ளே பண்ணி இந்த பிஷப் வந்து ஃபர்தரா புஷ் பண்றாரு. திருப்பி பிஷப் D3 ப்ளே பண்ணி இதே டைகனல்ல வந்து இந்த பிஷப் வந்து மெயின்டைன் பண்றாரு. திருப்பி பிஷப் தூக்கிட்டு போயிட்டு ரிவர்ஸ்ல எல்லாம் போக முடியாது. ஏன்னா எல்லா சைடுமே பாத்தீங்கன்னா குயின் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல விதித் குஜராத்தி இன்னொரு ஒரு ஸ்மார்ட்டான மூவ் ப்ளே பண்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நைட் E5. இது மூலமா விதித் குஜராத்தி வந்து ஒரு பானையை வந்து வின் பண்ணலாம். ஏன்னா நீங்க வந்து பிஷப் எடுத்துட்டு வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த B7 ஸ்கொயர்ல போட்டு இந்த லாங் டைகனல்ல போட்டுருந்தீங்கன்னா, இந்த பானுக்கு வந்து பக்கபலமா இந்த பிஷப் வந்து கார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. பட் இப்ப பிஷப் வந்து ஒயிட் உடைய கேம்ப்குள்ள இதே டைகனல்ல நான் மெயின்டைன் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறதுனால இப்ப நைட் E5 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை த்ரெட்டன் பண்றாரு. இந்த இடத்துல வந்து பிஷப்பை வந்து சேஃப் கார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சப்போஸ் பிஷப் எடுத்துட்டு போயிட்டு வேற எங்கேயாவது சேஃபான ஸ்கொயருக்கு போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நைட் C6 ப்ளே பண்ணுவாரு ஒயிட். நைட் C6 பாத்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான மூவ். நம்ம குயினையும் அட்டாக் பண்றோம், இந்த பிஷப்பையும் அட்டாக் பண்றோம். இப்ப நீங்க குயின் எடுத்துட்டு வந்து C8ல போட்டீங்கன்னா இந்த பிஷப் போயிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய 4 அமைஞ்சிரும். இதுல இருந்து ஒயிட் வந்து சிம்பிளா கேம் ஃபினிஷ் பண்ணிடலாம். அதனால இந்த இடத்துல குயினுக்கு வந்து E8 தான் போய் ஆகணும். E8 போயிட்டு இந்த பிஷப் வந்து கார்ட் பண்ணணும். இப்ப சென்டர் பானை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம் நீங்க வேணும்னா. இந்த சென்டர் பான் கேப்சர் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி இந்த நைட்டை வந்து இந்த பிஷப் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இல்லையா இந்த இடத்துல நீங்க இன்னும் கொஞ்சம் பிரஷர் தரலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய நைட் எடுத்துட்டு வந்து B5லயும் போடலாம். இந்த ரெண்டு பானுமே பாத்தீங்கன்னா இந்த நைட்ஸ் வந்து சூப்பரா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. A7 பான் அண்ட் C7 பான் பாத்தீங்கன்னா ஃபயர்ல இருக்காங்க. கண்டிப்பா இந்த ரெண்டு பான்ல ஒரு பான் ஃபால் ஆயிடும். அண்ட் இதுல இருந்து பிளாக் வந்து சர்வே ஆகுறது ரொம்ப கஷ்டம் தான். நெக்ஸ்ட் பிளாக் உடைய சென்டர்ல இருக்கிற இந்த பானு வந்து இப்ப ஃபயர்ல இருக்கு. நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி பிளாக் வந்து இந்த இடத்துல பிஷப் B7 ப்ளே பண்ணியிருந்தாருன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் பிளாக்கு வந்து வந்திருக்காது. பட் எனிவே இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிஷப் எடுத்துட்டு வந்து சேஃபான ஸ்கொயர்ல எல்லாம் போட முடியாது. அதனால பிளாக் என்ன பண்ணிடுறாருன்னா, நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிடுறாரு. இப்ப இந்த நைட் வந்து ஃபயர்ல இருக்கு. திருப்பி இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, பான் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா திருப்பி இந்த நைட் இப்ப ஃபயர்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த நைட்டை வந்து திருப்பி ஒயிட் உடைய கேம்ப்குள்ள நோட்ரிபிக் கொண்டு வராரு. ஆக்சுவலா இந்த நைட்டை நீங்க வந்து D7ல போட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ரொம்பவே பாசிவா இருந்திருக்கும். அண்ட் அது மட்டும் இல்ல, இப்ப ஒயிட் உடைய சென்டர் பான் வந்து ஈஸியா ஃபால் ஆயிடும். அதனால இந்த நைட்டை வந்து இப்ப E4க்கு கொண்டு வராரு. இப்ப நைட் E4 ப்ளே பண்ணதுமே இந்த பிஷப்பை வந்து பிளாக் பண்றாரு. அட் த சேம் டைம் இந்த பானை வந்து குயின் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நைட் டெக்ஸ் பான் வந்து அவைலபிள் இல்ல. பட் இது வந்து ஒரு டெம்பரரி தான். எனிவே இந்த இடத்துல ஒயிட் உடைய பீசஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா தான் இருக்காங்க. இல்ல விதித் குஜராத்தி பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்மார்ட்டான மூவ் ப்ளே பண்றாரு. குயின் D4 ப்ளே பண்றாரு. குயின் D4 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை வந்து திரும்ப அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல இந்த பானையும் சேர்த்து அட்டாக் பண்றாரு. அதனால இந்த இடத்துல நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்றாரு. இப்ப நோட்ரிபிக்கோடைய ரெண்டு பீஸ் வந்து அட்டாக்ல இருக்கு. அண்ட் விட்ட பீஸை கண்டிப்பா இப்ப விதித் வந்து எடுத்துதான் ஆகணும். இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் C3 ப்ளே பண்றாரு. இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்றாரு. ஏன்னா இந்த நைட் வந்து இந்த A2 பானை வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஃபர்ஸ்ட் இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு பிஷப் மூலியமா. அண்ட் இந்த பிஷப்பும் பாத்தீங்கன்னா கிங்க ஸ்கேன் பண்ணி ஒரு சூப்பரான டைகனல் பேட்டரி ஃபார்ம் பண்றாரு. அண்ட் நெக்ஸ்ட் இப்ப நோட்ரிபிக்கோடைய இந்த பிஷப்பும் வந்து ஃபயர்ல இருக்கு. அதனால இந்த பிஷப்பை தூக்கிட்டு பின்னாடி ஓடுறாரு நோட்ரிபிக். இப்ப பிஷப் டெக்ஸ் D5 ப்ளே பண்றாரு. ஃபைனலா விதித் குஜராத்தி வந்து இந்த பானை வந்து வின் பண்றாரு. இப்ப இந்த பானை வின் பண்றது மூலமா சென்டர் பான் வந்து விதித் குஜராத்திக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று கிடைச்சிருக்கு. அண்ட் அது வந்து ஒரு நல்ல பான் அட்வான்டேஜ்னு சொல்லி ஆகணும். அண்ட் இந்த இடத்துல இப்ப பிளாக் உடைய ரூக்கம் வந்து அட்டாக்ல இருக்கு. இப்ப அதனால என்ன ஆகுதுன்னா,
C6 ப்ளே பண்ணி அதை வந்து கார்ட் பண்றாரு. இந்த இடத்துல வேணும்னா இமீடியட்டா இந்த பானை வந்து விதித் வந்து கேப்சர் பண்ணிருக்கலாம். பட் கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப ரூக் C8 வரும். ரூக் C8 வந்ததுக்கு அப்புறமா இந்த ரூக்குக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைல் கிடைக்கும். இப்போ இந்த பிஷப் அட்டாக்ல இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இப்ப திருப்பி பிஷப் D5 வருவாரு. இப்ப பிஷப் C5 திருப்பி இந்த பிஷப் வந்து இப்ப C5 வந்து ஒரு டெம்போட வருவாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில டெம்போஸ்லாம் வந்து பிளாக்கு வந்து கொஞ்சம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பிளாக்கு கிடைக்க விடக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த இடத்துல விதித் வந்து இமீடியட்டா இந்த பானை கேப்சர் பண்ணாம அவரோட பிஷப் வந்து G2லயே போட்டு அதே பிரஷரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு இந்த டயகனல்ல. நோட்ரிபிக் என்ன பண்றாருன்னா இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்றாரு. குயின் C8 ப்ளே பண்ணி குயின் C8 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப E6 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவ். இந்த இடத்துல பான் டெக்ஸ் பான்லாம் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா குயின் டெக்ஸ் G7 வந்து செக்மேட் வந்து காத்துட்டு இருக்கு பிளாக்கு. அதனால இந்த செக்மேட்டை நீங்க தடுக்கணும்னா நீங்க சிம்பிளா F6 ப்ளே பண்ணி தான் இந்த செக்மேட்டை வந்து உங்களால தடுக்க முடியும். F6 வந்து நோட்ரிபிக் இந்த இடத்துல ப்ளே பண்றாரு. F6 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப குயின் D7 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவ். இந்த இடத்துல குயின் டெக்ஸ் குயின் பிளாக்கால ப்ளே பண்ண முடியாது. சப்போஸ் குயின் டெக்ஸ் குயின் ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பான் டெக்ஸ் குயின்க்கு அப்புறமா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இந்த பான் வந்து ப்ரோமோட் ஆகிறதுக்கு ரெடியா தான் இருக்காரு. பட் எனிவே இந்த இடத்துல ரெண்டு ரூக்குமே வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த C6ல இருக்க பான் வந்து ஃபயர்ல இருக்கு. இந்த பானை வந்து பிளாக்கால காப்பாற்றவே முடியாது. நீங்க ரூக்க C8ல போட்டு காப்பாற்ற முடியாது. ஏன்னா இந்த பான் வந்து C8 ஸ்கொயரை வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. பட் எனிவே நீங்க உங்களுடைய ரூக் எடுத்து வந்து இந்த பானை பிளாக் பண்ணாலுமே இப்ப பிஷப் டெக் C6 வருது. பிஷப் டெக் C6க்கு அப்புறமா இந்த பான் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுவாரு. அண்ட் இதுல இருந்து இந்த பானை சமாளிக்கிறதே பிளாக்கு வந்து ஒரு பெரிய வேலையை போயிடும். அதனால இந்த இடத்துல நோட்ரிபிக் வந்து குயின் டெக்ஸ் குயின்லாம் ப்ளே பண்ணல. இந்த இடத்துல நோட்ரிபிக் என்ன பண்றாருன்னா பிஷப் A3 ப்ளே பண்றாரு. பிஷப் A3 ப்ளே பண்ணி இந்த ரூக்கை வந்து அட்டாக் பண்றாரு. இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரூக் D1 ப்ளே பண்றாரு. இப்ப பிஷப் F5 இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல விதித் குயின் டெக்ஸ் பான் ப்ளே பண்றாரு. அதாவது குயின் டெக்ஸ் C6 ப்ளே பண்றாரு. இப்ப இந்த பான் வந்து விதித் குஜராத்திக்கு ஃபால் ஆகுது. அதாவது இந்த E6 பான் ஃபால் ஆகுது. பிஷப் டெக்ஸ் E6 வருது. இதே இந்த பொசிஷன்ல நோட்ரிபிக் வந்து குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாருன்னு வச்சுக்கோங்க. திருப்பி பிஷப் டெக்ஸ் குயின்க்கு அப்புறமா இப்ப ரூக் A8 வந்து இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டெம்போவோட வந்து பிஷப் D7 ப்ளே பண்றாரு. பிஷப் D7 மூலமா இந்த ரூக்கை அட்டாக் பண்றாரு. அட் தி சேம் டைம் இந்த E6ல இருக்க பானியை வந்து விதித் குஜராத்தியால டிஃபெண்ட் பண்ண முடியும். இப்போ இந்த பிஷப் வந்து பரிதாபமா போதே நீங்க நினைக்க வேண்டாம். விதித் குஜராத்திக்கு இன்னொரு ஒரு ஸ்மார்ட்டான மூவ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிம்பிளா இந்த பானை வந்து புஷ் பண்ணிக்கலாம். இந்த பானை புஷ் பண்ணது மூலம் ரூக்கை நம்ம அட்டாக் பண்றோம். அண்ட் பானையும் நம்ம ஃபர்தரா ப்ரோமோட் பண்றதுக்கு த்ரெட்டன் பண்றோம். இந்த பிஷப்பும் இப்ப வந்து ஃபயர்ல இருக்கு. இந்த எல்லா அட்டாக்குமே பிளாக்கால ஒரு மூவால சமாளிக்க முடியாது. அதனால கண்டிப்பா பிளாக் வந்து அவருடைய மெட்டீரியலை வந்து விட்டுதான் ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்ல ஒயிட் வந்து பொசிஷன் வைஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. ஸோ இது மூலமா ஈஸியா ஒயிட் வந்து கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த ஒரு ரீசன்னால தான் பாத்தீங்கன்னா நோட்ரிபிக் வந்து இந்த டேஞ்சரான பானை வந்து இந்த இடத்துல கேப்சர் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல விதித் குஜராத்தி வந்து ஒரு பிரில்லியண்டான மூவ் ப்ளே பண்றாரு. அது என்ன மூவ் நீங்க கேட்டீங்கன்னா குயின் டெக்ஸ் பிஷப் ஒரு டெம்பரரியான குயின் சாக்ரிஃபைஸ் பண்றாரு. குயின் டெக்ஸ் குயின் ப்ளே பண்றாரு பிளாக். இப்ப பிஷப்பை வச்சு குயினை வந்து அப்படியே பின் பண்றாரு. எனிவே விதித் குஜராத்தி விட்ட குயினை திரும்பி எடுத்துருவாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா குயின் டெக்ஸ் பிஷப் இப்ப திருப்பி ரூக் டெக்ஸ் குயின். இந்த பொசிஷன்ல நோட்ரிபிக்கால இந்த குயினை வந்து கேப்சர் பண்ணாம இருக்க முடியாது. இந்த குயினை சப்போஸ் அவர் கேப்சர் பண்ணாம அவருடைய கிங்கை மட்டும் மூவ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா என்ன நடக்கும்னா விதித் குஜராத்தி எக்ஸ்ட்ரா ஒரு பிஷப்ல இருக்காரு. ஏன்னா நோட்ரிபிக் சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த பிஷப் வந்து அர்த்தமே இல்லாம போயிடும். குயின் C4 ப்ளே பண்ணுவாரு. குயின் C4க்கு அப்புறமா இப்ப நீங்க குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கூட இந்த இடத்துல சிம்பிளா வந்து திருப்பி ரூக் A8 வந்து இந்த பான் அட்டாக் பண்றாரு. இப்ப இந்த பிஷப் வந்து அழகா D5 வந்துருவாரு. இந்த பானையும் சேஃப்கார்ட் பண்றாரு. அண்ட் இந்த ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்கொயரை வந்து இந்த பிஷப் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஒயிட்டோட ரெண்டு பிஷப் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல இப்ப பிளாக்கு வந்து ஒரு பிஷப் வந்து டவுன்ல இருக்காரு. இதுல இருந்து சிம்பிளா ஒயிட் வந்து கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த ஒரு ரீசனால தான் இந்த குயினை வந்து கேப்சர் பண்ணி ஆகணும். திருப்பி இந்த பிஷப் வச்சு பின் பண்ண போறாருன்னு ஆல்ரெடி தெரியும். அதனாலதான் இப்ப இந்த பிஷப் வந்து இப்ப பிளாக் வந்து திருப்பி ரீகேப்சர் பண்ண முடியும். இப்ப திருப்பி இந்த குயினை ரீகேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா பீஸ் வைஸ் பாத்தீங்கன்னா நோட்ரிபிக் எந்த விதமான பீஸையும் வந்து லூஸ் பண்ண மாட்டாரு. பட் அதே ஒரு பான் அட்வான்டேஜ் விதித் குஜராத்தி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் அவருடைய பொசிஷனும் இந்த இடத்துல அவருக்கு சாதகமா தான் இருக்கு. இப்ப ரூக் F8 இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப கிங் வந்து கரெக்டா கேம்குள்ள வந்து இந்த பிஷப் வந்து கார்ட் பண்றாரு. அண்ட் கிங்குக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து கரெக்டான டைம் கிங் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கு. இப்ப ரூக் C7 இப்ப கிங் D3 இப்ப ரூக் A8 இந்த இடத்துல ஒரு ரூக் பேட்டரி ஃபார்ம் பண்ணி இந்த பிஷப் வந்து த்ரெட்டன் பண்றாரு. இப்ப பிஷப் D4 வராரு. பிஷப் D4க்கு அப்புறமா கிங் F7. சோ பிளாக்கும் வந்து அவருடைய கிங்கை வந்து இப்ப கேம்குள்ள கொண்டு வரலான்னு பாக்குறாரு. இப்ப ரூக் D1 இப்ப கிங் E6 E4 ப்ளே பண்ணி இந்த ரூக்கை வந்து சேஃப்கார்ட் பண்றாரு. அண்ட் இப்ப கிங்குக்கு வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ஸ்கொயர் தராரு. இப்ப ரூக் C2 இந்த பான் வந்து அட்டாக்ல இருக்கு. A2 பான் F2 பான் அட்டாக்ல இல்ல. ஏன்னா F2 பான் வந்து பிஷப் சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இப்ப ரூக் D2 ப்ளே பண்ணி இந்த இடத்துல விதித் குஜராத்தி அதை சேவ் பண்றாரு. இப்ப ரூக் C1 இப்ப F4 பிஷப் B4 இப்ப F5 செக் வருது. கிங் E7 இப்ப ரூக் E2
ரூக் D1 செக் வருது. இப்ப கிங் E3, இப்ப ரூக் CC1. இந்த இடத்துல பெருசா வந்து ஒயிட்ட வந்து அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ரெண்டு பானுமே வந்து சூப்பர் சேஃபா இருக்காங்க. இந்த பானுமே பாத்தீங்கன்னா சூப்பர் சேஃபா இருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா விதித் குஜராத்திக்கு எக்ஸ்ட்ரா பான் இருந்தாலுமே அவருடைய பான்ஸ் எல்லாமே கனெக்டட் பான்ஸா இருக்கு. ஸோ அந்த ஒரு பான் அட்வான்டேஜ் அவர் வந்து சூப்பரா யூஸ் பண்ணி கேமை வந்து அழகா கொண்டு போகலாம். இப்ப E5 இப்ப பான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்ப ரூக் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா ஒரு சூப்பரான செக் வருது. இப்ப கிங் F7 G4. விதித் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய பானை வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரூக் C7, இப்ப ரூக் E6, இப்ப ரூக் D7. இந்த இடத்துல ரூக் D7 ப்ளே பண்ணி இப்ப இந்த பிஷப் வந்து ஒரு அட்டாக் இருக்கு. ஏன்னா ரெண்டு ரூக்குமே இந்த பிஷப் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இப்ப பிஷப் E5, இப்ப ரூக் G1. ரூக் G1 மூலமா இப்ப இந்த பானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கிங் F3. இந்த இடத்துல கிங் F3 ப்ளே பண்ணி அழகா இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்றாரு. இப்ப ரூக் D3 செக். இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ஆடணும். நம்மளுடைய கிங்கை வந்து F2க்கு கொண்டு வரக்கூடாது. கிங் F2க்கு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ரூக் போயிடும். பிஷப் C5 செக் மூலியமா இப்போ உங்களுடைய கிங்கை வந்து நீங்க எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலயுமே பிளாக்கோடைய ரூக் வந்து சூழ்ந்துட்டாங்க. நீங்க உங்களுடைய ரூக்கை தான் குறுக்குல போட்டாகணும். இது மூலியமா உங்களுடைய ரூக்கே போயிடும். உங்களுடைய ரூக் போனதுக்கு அப்புறமா பிளாக் வந்து கேம் வந்து வின் பண்ணிட்டு வர. அதனால இந்த இடத்துல ஒயிட் கரெக்டா ப்ளே பண்ண வேண்டிய மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா கிங் F4 தான். ஸோ இந்த வழியா தான் நீங்க எஸ்கேப் ஆகணும். விதித் குஜராத்தியும் கரெக்டா அதை ஃபைன் பண்ணிட்டாரு. இப்ப பிஷப் D2 செக் வருது. இப்ப கிங் E4, இப்ப ரூக் D7, இப்ப பிஷப் G3, பிஷப் B4, ரூக் C6, பிஷப் C5, இப்ப G5. இப்ப விஜித் குஜராத்துடைய ரெண்டு பான்ஸுமே வந்து கொஞ்சம் பிளாக் உடைய கேம்ப்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இப்ப கிங் F8 ப்ளே பண்றாரு. கிங் F8க்கு அப்புறமா இப்ப G6. இந்த இடத்துல G6 ப்ளே பண்ணி இந்த பான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண பாக்குறாரு. இப்ப S check G6, F check G6, இப்ப ரூக் E7 செக் வருது. இந்த ரூக்குக்கும் ஒரு அட்டாக் இருக்கு இல்லையா, அதனால இந்த இடத்துல பிஷப் வச்சு சேஃப்கார்ட் பண்றாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க பிஷப் வச்சு சேஃப்கார்ட் பண்ணாம உங்களுடைய கிங்க வந்து இந்த ரூக்குக்கு சப்போர்ட்டா கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரூக் D1 செக் வரும். ரூக் D1 செக்கு அப்புறமா திருப்பி நீங்க உங்களுடைய கிங்க வந்து C2க்கு கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ரூக் டெக்ஸ் ரூக் செக் வரும். திருப்பி நீங்க இந்த ரூக் நீங்க என்னதான் கேப்சர் பண்ணாலுமே இப்ப இந்த A2 பான் வந்து ஒயிட்டுக்கு வந்து ஃபால் ஆயிடும். அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிங்க வந்து நீங்க எக்காரணத்தை கொண்டும் D3க்குலாம் கொண்டு வரக்கூடாது. அதனால இந்த இடத்துல பிஷப் வச்சு சேஃப்கார்ட் பண்றாரு விதித் குஜராத்தி. சோ இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விதித் குஜராத்துடைய ரெண்டு ரூக்கும் பிஷப்பும் பாத்தீங்கன்னா நல்லாவே கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். லாஸ்ட் எண்ட் கேம் பொறுத்த வரைக்குமே நம்ம கிட்ட என்னதான் ஒரு பான் எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே நம்மளுடைய மெட்டீரியலை நம்ம கடைசி வரைக்கும் ப்ராப்பரா கோஆர்டினேட் பண்ண வச்சிருந்தோம்னா அது நம்மளுக்கு சூப்பரா கை கொடுக்கும். இப்ப ரூக் E8, கிங் F5, ரூக் F1 செக் வருது. இப்ப கிங் G4, இப்ப திருப்பி ரூக் G1 செக். இப்ப கிங் H5. இந்த இடத்துல இப்ப கிங் சேஃபா இருக்காரு. இப்ப கிங்குக்கு வந்து எந்த விதமான செக்குமே கிடையாது. இப்ப பிஷப் E7, இப்ப H4 ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல H4 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவ். சோ கரெக்டா இந்த பானை வந்து அட்வான்ஸ் பண்ணிக்கிறாரு. கிங்கும் வந்து இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த இடத்துல வந்து ரூக் G5 செக் வந்து இந்த இடத்துல வந்து பிளாக்குக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இந்த பான் வந்து G5 ஸ்கொயரை வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரூக் H1 வராரு. இப்ப இந்த பான் வந்து ஃபயர்ல இருக்கு இல்லையா, அதனால சிம்பிளா பிஷப் G3 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்றாரு விதித் குஜராத்தி. இந்த பிஷப்பும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டயகனல்ல தான் இருக்காரு. இப்ப ரூக் D8, ரூக் CE6, பிஷப் C5, இப்ப C7. திருப்பி இந்த ரூக்குக்கு ஒரு அட்டாக். இப்ப ரூக் C8 வராரு. இப்ப பிஷப் F4, இப்ப ரூக் D1, ரூக் 2 E4. இப்ப இந்த இடத்துல இமிடியேட்டாவும் பிளாக்கால இந்த ரூக்கை வந்து D2ல போட்டு இந்த பான் அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா D2 ஸ்கொயரை இந்த பிஷப் வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இப்ப A5 ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல அவருடைய பானை வந்து புஷ் பண்றாரு. இப்ப கிங் G4, இப்ப ரூக் G1 செக் வருது. இப்ப திருப்பி கிங் வந்து F5க்கு வந்துறாரு. இப்ப கிங் வந்து சேஃபா தான் இருக்காரு. இந்த பிஷப் ரெண்டு ரூக்குமே பாத்தீங்கன்னா கிங் வந்து சூப்பரா டிஃபெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய பொசிஷன் அட்வான்டேஜையும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரூக் D8, இப்ப பிஷப் G5. இந்த ரூக்கை வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப ரூக் F1 செக் வருது. இப்ப கிங் G4 வராரு. இப்ப ரூக் G1 செக் வருது. இப்ப கிங் H5 வந்துடுறாரு. இப்ப கிங் பாத்தீங்கன்னா இந்த H5 ஸ்கொயர்ல திருப்பி போயிட்டு செட்டில் ஆயிட்டாரு. ரூக் C8, ரூக் C4, ரூக் A8, ரூக் F4 செக் வருது. கிங் G8, ரூக் FE4. திருப்பி இந்த இடத்துல ஒரு ரூக் பேட்டரி ஃபார்ம் ஆகுது. இப்ப ரூக் F8 வராரு. இப்ப ரூக் E2, ரூக் GF1, இப்ப ரூக் E8, பிஷப் B4. இந்த இடத்துல பிளாக் வந்து இந்த ரூக்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த ரூக்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண என்ன ஆகும்னா இப்ப நீங்க இந்த இடத்துல வந்து ரூக் F8 ப்ளே பண்ணலாம். இந்த செக்குக்கு ரூக்ஸை வந்து திருப்பி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எண்ட் கேம்குள்ள போயிடலாம். எண்ட் கேம்குள்ள போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இருந்து இந்த பானை நம்ம திருப்பி A4ல பிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு பானுமே பாத்தீங்கன்னா இப்ப லைட் ஸ்கொயர்ல இருக்கிறாங்க. அண்ட் இந்த பிஷப்பால வந்து அட்டாக்கே பண்ண முடியாது டாட் ஸ்கொயர் பிஷப்னால. பட் எனிவே இந்த பொசிஷன்ல பிளாக் உடைய ரெண்டு பானுமே பாத்தீங்கன்னா டாட் ஸ்கொயர்ல இருக்கிறாங்க. நம்ம ஈஸியா பிஷப் இங்க போட்டுட்டு அழகா இந்த பானை வந்து இந்த பிஷப்பையே வந்து சேஃப்கார்ட் பண்ண வச்சுக்கலாம். அண்ட் அது மூலியமா நம்ம இந்த பிஷப் வந்து எந்த விதமான வேலையும் கொடுக்காம நம்மளுடைய பொசிஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். கிங்கையும் பானையும் இந்த இடத்துல ரெண்டு பாஸ் அப் பான் இருக்கு இல்லையா, ஸோ கண்டிப்பா ஒரு பான் பாஸ் ஆயிடும். இது மூலியமா விதித் குஜராத்தி கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம்.
அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக் வந்து ரூக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. பிஷப் B4 ப்ளே பண்றாரு. ரூக் டெக்ஸ் ரூக்கு, இப்போ கிங் டெக்ஸ் ரூக்கு, ரூக் C2, பிஷப் C5, கிங் G4, ரூக் G1 செக் வருது, கிங் F5, கிங் F5க்கு அப்புறமா இப்போ ரூக் F1 செக், கிங் E6, இப்போ கிங் E8, ரூக் E2 வருது. இந்த கிங்குக்கு இப்போ எந்த விதமான செக்கும் வராது. இப்போ ரூக் G1 வராரு, இப்போ ரூக் E5, கிங் F8, இப்போ ரூக் D5, இப்போ ரூக் E1 செக் வருது, கிங் F5. இந்த இடத்துல கிங் F5க்கு அப்புறமா ஃபைனலாக நோட்ரிபிக் வந்து கேமை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஏன்னா இந்த இடத்துல நோட்ரிபிக்கால பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. அவருடைய பிளாக் பீசஸை வச்சு அவருடைய கிங் வந்து இந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு வந்து அடப்பட்டுட்டாரு. பிளாக்கோடைய ரூக்காலுமே பெருசாக ஹெல்ப் பண்ண முடியாது. அண்ட் ஃபைனல் கேம்குள்ளே நீங்கள் என்னதான் நிறைய மூவ்ஸ் ப்ளே பண்ணாலுமே என் கேம்குள்ளே இந்த ஒரு பான் அட்வான்டேஜை வச்சு எனிவே விதித் குஜராத்தி வந்து இந்த கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவார். இந்த ஒரு ரவுண்ட் 12 பொறுத்த வரைக்கும் விதித் குஜராத்தி நோட்ரிபிக்கை வின் பண்ணதுமே அவர் வந்து இந்தியாவுடைய நியூ நம்பர் 1 பிளேயராக மாறிட்டாரு. பிரக்யானந்தாவா இருக்கட்டும், குகேஷா இருக்கட்டும், விதித் குஜராத்தியா இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த டாடா ஸ்டீல் செஸ் டோர்னமெண்ட்ல ரவுண்ட் 12 முடிவை பொறுத்த வரைக்குமே 2 இந்தியன் பிளேயர்ஸ் வந்து டாப் சீட்ல இருக்கிறாங்க. அதாவது விதித் குஜராத்தி அண்ட் குகேஷ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்காங்க. ஸோ மொத்தமா 5 பிளேயர்ஸ் வந்து டாப் சீட்ல இருக்கிறாங்க 7.5 பாயிண்ட்ஸோட. அண்ட் அடுத்தது வந்து பிரக்யானந்தா வந்து 7 பாயிண்ட்ஸோட அவரு செகண்ட்ல இருக்கிறாரு. இந்த கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.